வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 மாச குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்க டார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைப்பேன், அந்த மாதிரி தான் இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்மளே வந்து வீட்டில் தயாரிக்கிறது தான். இதுக்கு போய் கடையில் காசு கொடுத்து வாங்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. 3 மாச குழந்தையிலேருந்து நான் தேய்க்கலாம் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையில கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா நம்ம ஆலிவ் அந்த மாதிரி தேய்ப்போமே, அந்த மாதிரி தேய்க்கிறது தான். குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க வச்சுக்கலாம். இதே நம்ம மாதிரி யூஸ் பண்ணுற நம்ம ஏஜில் இருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நைட் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நைட் சீரமெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் நைட் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம காலையில் எப்போ வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக ஒரு 7 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சைட் எஃபெக்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. இது 7 நாள் தான் போடணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வருஷம் பூரா யூஸ் பண்ணலாம். நல்ல டார்க்காக இருக்கணும், சூப்பராக ஃபேராக ஆகிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 2 பொருள் தான், தேங்காய் எண்ணெயும் கேரட்டும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெய் கேரட் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னா ஆலிவ் எண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். ஆலிவ் எண்ணெய் எங்கிட்ட இல்லை, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நான் இதை செய்வேன். ஒரு வாரம் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 மாதம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் வெளியே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜும் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி இதை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நான் வந்து ஒரு சின்ன கேரட்டாக எடுத்திருக்கேன், ஒரு கேரட்டு. நீங்கள் வந்து ஒரு 3 கேரட் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 ml வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம துருவுன கேரட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா துருவி இருக்கணும். இல்லை நீங்கள் துருவ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மிக்சியில் வந்து கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஒரே ஒரு அடியை அடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். பாருங்கள், எண்ணெய் நல்ல ஒரு டார்க் கலர் நம்மளுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கருப்பு கலர் ஆன மாதிரி ஆயிரும் எண்ணெய். நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த கேரட்டில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பர் கலர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இல்லைனா ஒரு ஒயிட் கலர் துணி வச்சு நீங்கள் வடிச்சுக்கலாம். நல்லா வந்து நம்ம எல்லாம் வடிப்போம்லாம் அந்த மாதிரி வந்து திருகி வடிச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு வடியை வச்சு நம்ம இதில் வடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லு ஆலிவ் எண்ணெயில் கூட நீங்கள் இது செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃபெக்ட்டு. இப்போ இதை நல்லா வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், வடிச்சு எடுத்துட்டேன். நம்மளுக்கு சூப்பராக ஒரு சீரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் தேய்க்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ரெகுலராக இதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லா கலராக கோல்டன் கலர் ஆடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு 1 மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, எதுவுமே ஆகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நைட் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆன பின்னாடி நம்ம வந்து இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் நைட் ஃபுல்லுமே நல்லா விட்டுருவேன். நீங்கள் நைட் ஃபுல்லுமே விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு படுக்கையில் வந்து பெட்லலாம் ஒட்டும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. அதனால ட்ரை ஆகிடும். இதை நைட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும்தான் போடணுன்ட்டு கிடையாது, பாடி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். கை கால் உங்களுக்கு எங்கே நீங்கள் கலர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஆயில் ஃபேஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, ஆயில் ஃபேஸாக இருக்குது மறுபடியும் நம்ம ஆயில் சேர்க்குறோமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள்
இப்போ போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆன மாதிரி ஆயிரும் ஃபேஸு. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். நான் வந்து காலையில் குளிக்கிறப்ப தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. தேங்க்யூ.